எந்த ஒருவரும் ஒரு பரீட்சையில் வெற்றி அடைகின்றார் என்றால் அவர் பின்னணியில் நிறைய புத்தகங்களை வாசித்தவராக இருப்பார். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விடயத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றது. வாழ்வில் வெற்றி அடைவதற்கு பல்வேறுபட்ட புத்தகங்களை நீங்கள் வாசித்துத்தான் ஆக வேண்டும். புத்தகம் ஒரு ஊடகம். ஒருவர் அனுபவித்த, ஒருவர் ரசித்த, ஒருவர் அடைந்த விடயங்களை அவர் அந்த புத்தகத்தின் வாயிலாகத்தான் உங்களை சென்றடைய செய்கின்றார். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் கற்ற புத்தகங்களிலிருந்து சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எமது நாட்டிலே பிறந்த ஒருவர், எமது அம்பாறை மாவட்டத்தில் பிறந்த ஒருவரை ஜப்பானிலே தரம் 4 மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயர்? ஜப்பானை சேர்ந்த மாணவர்கள் கற்கும் தரம் 4 பாடப்புத்தகத்தில் எமது நாட்டில் பிறந்த, அதிலும் அம்பாறை மாவட்டத்தில் பிறந்த ஒருவரை முன்னுதாரணமாக கொண்டு அந்த பாடப்புத்தகத்திலே அந்த பாடம் இன்றும் கற்பிக்கப்படுகின்றது. இலங்கையில் பிறந்த ஓரிருவருக்கு தான் அது அந்த நபர் யார் என்பது தெரிய வருகின்றது. ரணதுங்க கருணானந்த என்பவர் தான் அவர். 1964ஆம் ஆண்டு எமது நாட்டிலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்காக அவர் செல்கின்றார். 10,000 மீட்டர் நெடுந்தூர ஓட்டம், 10 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டம். அப்பொழுது அந்த ஜப்பானிலே இருக்கின்ற அந்த மைதானத்திலே 400 தர 25, அதாவது 25 ரவுண்ட்கள் ஓட வேண்டும். ரணதுங்க கருணானந்த என்பவர் இங்கிருந்து நெடுந்தூரம் ஓடுவதற்காக ஜப்பானுக்கு செல்கின்றார். ஓடுகிறார் 21வது ரவுண்ட் வரை ஓடுகின்றார். 21வது ரவுண்டில் மற்றவர்கள் 17 நாடுகள் பங்கு பற்றியது. 17 நாட்டில் 16 நாட்டைச் சேர்ந்தவர்கள் முடிவு செய்து மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள். அப்பொழுது இவர் 21வது ரவுண்டை நிறைவு செய்கின்றார். 22வது ரவுண்டில் வருகின்ற பொழுது அங்கே குழுமியிருந்த பார்வையாளர்கள் 60,000 பேர் தங்களது கைகளில் இருந்த டிஷ்யூ, போட்ட போட்டில், வாழைப்பழத்தோள்கள் இவற்றை கொண்டு எரிகிறார்கள், கைதட்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள். 22வது ரவுண்ட் 23வது ரவுண்டாக மாறுகின்றது. 23, 24வது ரவுண்டாக மாறுகின்றது. இவர் எதையுமே பொருட்படுத்தவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கின்றார். 25வது ரவுண்டை முடித்தவர் வெளியேறும் பொழுது, 25வது ரவுண்ட் ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே குழுமி இருந்த அந்த பார்வையாளர்கள் கைதட்டி கரகோஷம் இடுகின்றார்கள். ஈவன் வெற்றி அடைந்தவர் கூட கைதட்டினார்கள். வந்து என்ன நீங்கள் 25 ரவுண்டையும் ஓடி முடிச்சுக்கிறீங்க, நீங்கள் யார், என்ன விளக்கம் என்று அதன் பின்னர் கேட்கின்றார். அப்பொழுது அவர் கூறுகின்றார், எனது இலக்கு 25 ரவுண்ட் ஓடுவது. இங்கே 10,000 மீட்டர் ஓடுவதற்காக நான் இலங்கையிலிருந்து இங்கு வந்திருக்கின்றேன். எனது இலக்கை நான் அடைந்து விட்டேன். 25 ரவுண்ட் நான் எதிர்நோக்கி இலக்கை நான் அடைந்து விட்டேன். இப்பொழுது நான் செல்கின்றேன், வேறு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அது அங்கு குழுமி இருந்த 60,000 பேருக்கும் அது ஒரு சாட்டை அடியாகத்தான் இருந்தது. இன்று அந்த மாணவர்களுக்கு இவரின் கதையை கூறுகின்றார்கள். எதற்காக என்றால், பொட்டம் ஹீரோ என்று சொல்லுகின்றார்கள். பொட்டம் லெவல் ஹீரோ, தோல்வி அடைந்த வெற்றியாளர். அவரது மன வலிமையை தரம் 4 மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். இந்த உயர் நிலையில் இருக்கின்ற இந்த ஜப்பான் போன்ற நாடுகளில் எமது கல்வி திட்டத்தை விட மிஞ்சிய கல்வி திட்டமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய நிலையில், எம்மவரை 4ஆம் ஆண்டு உள்ள ஒரு மாணவனுக்கு கற்பிக்கின்ற ஒரு சூழல் இன்றும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. 1972ஆம் ஆண்டு மாற்றியமைக்கப்பட்ட கலைத்திட்டம் ஒரு கைத்தொழில் மயமான நாட்டை உருவாக்குவதற்கான திட்டமாக இருந்தது. காலத்துக்கு காலம் மாற்றம் அடைகின்ற இந்த கலைத்திட்டமானது எமது நாட்டை முன்னேற்றகரமான நாடுகளாக மாற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்றது. இவை ஒவ்வொன்றும் இந்த புத்தகங்களின் வாயிலாகத்தான் உருவாக்க முடியும். இறுதியாக தற்போது மாற்றமடைந்திருக்கின்ற கலைத்திட்ட ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கலைத்திட்ட மறுசீரமைப்பு, பாட மறுசீரமைப்பு, இவை ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு புத்தகத்தை கற்றே ஆக வேண்டும் மாணவர்கள் என்பதனைத்தான் வலியுறுத்துகின்றது.
இப்போது நியூ ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கின்றது. இந்த நியூ ரிஃபார்ம்ஸில் பிள்ளைகள் வந்து புத்தகங்களை தேடியே கற்றே ஆக வேண்டும். பிள்ளைக்குரிய பரீட்சை திகதி தெரியும், அதாவது ஒப்படை திகதி தெரியும். அந்த ஒப்படை ஊடாகத்தான் நீங்கள் உங்களது இறுதி பெறுபேறு தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த ஒப்படை பெருமானத்தை நீங்கள் அதிகூடுதலான புள்ளிகளை பெற வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு புத்தகத்தை கற்றே ஆக வேண்டும். அந்த நேரம்தான் இந்த பொது நூலகத்தின் தேவை உங்களை வந்தடையும்.